ஸ்ரீ கர்க சம்ஹிதை 4ஆம் அத்தியாயம். ரேவதியின் கதை. மகாநந்தனே என்றார். அதன்பின் நூற்றுக்கணக்கான தவம் செய்து கொண்டிருந்ததும் அக்னி பிரகாசம் கொண்டதுமான வன அழகி ஜோதிஷ்மதி தேவேந்திரன், யமன், குபேரன், வருணன், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், பிரகஸ்பதி மற்றும் சனி ஆகியோரை கண்டாள். அவளது அழகை கண்டு அவளை அடைய வேண்டுமென்ற ஆசை அவர்களுக்குள் எழுந்தது. மேலும் அவர்கள் நல்ல எண்ணம் கொண்டவர்களாக மாறினர். பின்னர் அவர்கள் ஜோதிஷ்மதியிடம் வந்து, அழகிய ராம்பூரே, நீதானா? யாருக்காக தவம் செய்கிறாய்? நீ இன்னும் தவம் செய்ய தகுதியற்றவள். எங்கள் முன் உன் மனதை வெளிப்படுத்து என்றனர். இதனை கேட்ட அவள், 1000 முகங்களை கொண்ட இறைவனுக்கு எண்ணற்ற முகங்கள் உண்டாகட்டும், அதனால்தான் நான் தவம் செய்கிறேன் என்றாள். இதனை கேட்ட தேவேந்திரன் போன்ற தேவர்கள் புன்னகைத்து தங்கள் கருத்துக்களை தனித்தனியாக கூற தயாரானார்கள். அவர்களில் தேவேந்திரன் முதலில் இவ்வாறு கூறினான். இந்திரன் கூறினான், நாகர்களின் அரசனை உனக்கு எஜமானனாக்குவதற்காக நீ பணத்திற்காக தவம் செய்கிறாய். நானே தேவர்களின் அரசன். நான் அஸ்வமேத யாகத்தை செய்து முடித்திருக்கிறேன். நானே உன்முன் இருக்கிறேன். நீ என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அபகாஜன் கூறினான், நான் யமன், பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழிப்பவன். என்னை ஏற்றுக்கொண்டு முன்னோர்கள் உலகில் எனது தலை சிறந்த மனைவியாக ஆகுவாயாக. குபேரன் கூறினான், நான் எல்லா செல்வங்களுக்கும் கருவூல காப்பாளர். நானே உன் தலைவன். என்னை அரசர்களுக்கெல்லாம் அரசனாக கருதி சங்கர்ஷ்ணன் மீதான உன் மையலை துறந்து என்னை உன் கணவனாக விரைவாக ஏற்றுக்கொள். அக்னிதேவர் கூறினார், விஜாலோச்சனே, நான் முழுமையானவன். யாகங்களில் வணங்கப்படும் தெய்வங்கள் அனைவரின் முகமும் நானே. பிறர் மீதான எல்லா ஆசைகளையும் துறந்து என்னை வழிபடுங்கள். வருணன் கூறினார், சகோதரி, நான் நீர்வாழ் உயிரினங்களின் அதிபதி மற்றும் உலகின் பாதுகாவலன். என் கையில் எப்போதும் பாச கயிறு இருக்கும். 7 கடல்களின் செல்வமே என் பெருமை. இதை உணர்ந்து என்னை உன் கணவனாக ஏற்றுக்கொள். சூரிய கடவுள் கூறினார், என் ஆன்மாவே, இந்த பிரபஞ்சத்தை நான் படைத்தவன். நானே கண். என் உக்கிரமான கதிர்கள் எங்கும் பரவி உள்ளன. எனவே பாதாள லோகத்தில் வசிக்கும் அனந்தனை கைவிட்டு தேவலோகத்தின் அணிகலனான என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள். சந்திரன் கூறியது, நான் மூலிகைகளின் அதிபதி, நட்சத்திரங்களின் அரசன், அமிர்த சுரங்கம் பிராமணர்களில் சிறந்தவன், மையல் நாயகர்களுக்கு வலிமை அளிப்பவன், யானையின் மேல் நடப்பவனி, நீ என்னை வழிபடுகிறாய். மங்கள தேவனான செவ்வாய் கூறியது, இந்த பூமி தேவி என் தாய். பரமபுருஷனாகிய ருக்மனே எனது தந்தை. என் பெயர் மங்களன். கல்யாணி, முழு உலகின் நன்மையை விரும்புபவளே, தயவு செய்து என்னை உன் கணவனாக ஆக்கிக்கொள். புதன் கூறினார், நான் புத்திசாலி, தைரியமானவன் மற்றும் பெண்களின் இன்பத்தை அதிகரிக்கும் புதன் நான். எல்லா தெய்வங்களையும் துறந்து என்னுடன் பேரின்பத்தை அனுபவியுங்கள். பிரகஸ்பதி கூறினார், நான் தேவர்களின் குரு. நானே ஞானி, பேச்சின் அதிபதியான வியாழன். ஹே சுபே, இதை உணர்ந்து நீ என்னை வழிபடுகிறாய். சுக்கிரன் கூறினார், நான் அசுரர்களின் குரு. பிருகுதான் என் பரம்பரையில் பிறந்த நேரடி கவிஞன். மகா பிராக்னியே, நீ உன் நலனை எண்ணி என் அன்பிற்குரியவனாக ஆகிறாய். சனி கூறினார், கல்யாணி, நான் அனைவரிலும் மிகவும் சக்தி வாய்ந்தவன். தேவர்கள் மீதும் எனக்கு செல்வாக்கு உண்டு. என் பார்வையாலேயே இந்த முழு உலகத்தையும் சாம்பலாக்கும் சக்தி எனக்கு இருக்கிறது. எனவே உன் கவலைகள் அனைத்தையும் துறந்து என்னை உன் கணவனாக ஏற்றுக்கொள்வாய். இவை அனைத்தையும் குறித்து மகானந்த பகவான் கூறினார். இதை கேட்டதும் ஜோதிஷ்மதியின் விழிகள் சிவந்தன, உதடுகள் நடுங்கின, புருவங்கள் சுருண்டன, கோபத்தீ பற்றி எரிந்தது. பிறகு அவள் என்னை நினைத்து கடும் சீற்றம் கொண்டாள். ஜோதிஷ்மதியின் கோபம்
பிரம்மலோகம் முதல் பாதாள உலகம் பூமி வரை பிரபஞ்சம் முழுவதையும் உலுக்கியது. எங்கும் பெரும் அச்சம் பரவியது. இதை கண்ட தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் சாபத்திற்கு அஞ்சி நடுங்கி எல்லா திசைகளிலிருந்தும் வழிபாட்டு பொருட்களை எடுத்துக்கொண்டு ஜோதிஷ்மதியின் தாமரை திருவடிகளில் பணிந்து காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிடத் தொடங்கினர். தேவேந்திரனும் மற்ற தேவர்களும் இவ்வாறு அவரை சமாதானப்படுத்த முயன்றபோது ஜோதிஷ்மதி அவர்களை தனித்தனியாக சபித்தாள். ஜோதிஷ்மதி கூறினாள், சனி, நீ கெட்டவன். அவன் என்னை ஏமாற்றுவதாக இங்கு வந்துள்ளான். உடனடியாக ஊனமுற்றவனாகுவாய். உன் பார்வை தாழ்ந்து போகட்டும். மிகவும் கருமையாகவும் மெலிந்தும் போவாய். அருவருப்பான கருப்பு உளுந்தை உட்கொண்டு கருப்பு நல்லெண்ணெய் அருந்துவாய். சுக்ரா, நீ இப்போது ஒற்றை கண்ணனாக மாறுவாய். குருவே, நீ பெண்ணாக மாறுவாயாக. புதனே, உன் நாள் பலனற்றதாக அமையட்டும். புதன் கிழமை அன்று யாரிடமும் பேசுவதோ எங்கும் பயணம் செய்வதோ வெற்றியை தராது. செவ்வாயே, நீ குரங்கு முகம் கொண்டவனாக மாறுவாயாக. சந்திரனே, நீ காச நோயால் பீடிக்கப்படுவாயாக. சூரியனே, உன் பற்கள் உடைவதாக. வருணனே, நீ ஜலந்தர நோய்க்கு ஆளாவாயாக. அக்னியே, நீ அனைத்தையும் தின்பவனாக மாறுவாயாக. குபேரனே, உன் புஷ்பக விமானம் பறிக்கப்படட்டும். யமராஜனே, சக்தி வாய்ந்த அசுரர்கள் உன்னை போரில் அவமானப்படுத்தட்டும். நீ சக்தி வாய்ந்த அசுரர்களிடம் தோற்கட்டும். தேவதாம் இந்திரனே, நீ என்னை வெல்ல வந்துள்ளாய். உன் வாயால் கடவுளை நிந்தித்துள்ளாய். உன் மனைவி தேவி எனப்படும் இந்திராணி தேவலோகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவிப்பாள். நீயோ அங்கிருந்து நாடு கடத்தப்படுவாய். தேவலோக அரசனே, நீ ஒரு அசுரனால் போரில் தோற்கடிக்கப்படுவாய். நீ ஒரு கயிற்றில் கட்டப்பட்டு லங்காபுரிக்கு அழைத்து செல்லப்பட்டு ஒரு இருண்ட சிறையில் அடைக்கப்படுவாய். மகானந்த பகவான் கூறினார். பிறகு ஜோதிஷ்மதியின் சாபத்தை பெற்ற இந்திரன் தேவர்களிடையே கோபமடைந்து ஜோதிஷ்மதியையும் சபித்தான். கோபக்காரி, சங்கர்ஷ்ணனை உனக்கு கணவனாக அளித்த பிறகும் இந்த பிறவியிலோ அடுத்த பிறவியிலோ அல்லது உன் இல்லத்தில் என்றென்றைக்குமோ புத்திரோற்சவம் நடைபெறாது. ஜோதிஷ்மதியின் பேரொழியை கண்டு தேவேந்திரன் மிகவும் இகழப்பட்டான். அவன் இவ்வாறு கூறிவிட்டு எல்லா தேவர்களுடனும் தேவலோகம் சென்றான். ஜோதிஷ்மதி மீண்டும் தவத்தில் ஈடுபட்டாள். பின்னர் பிரபஞ்சம் முழுவதற்கும் காரணமான பிரம்மதேவர் ஜோதிஷ்மதியின் தவங்களை நோக்கி தன் பார்வையை திருப்பினார். அவர் ஒரு அன்னத்தின் மீது ஏறி பிரம்ம வித்யா பிராமணர், பிராமி மற்றும் பிற சக்திகளுடன் தன் அரண்மனையிலிருந்து அங்கு வந்தார். வானத்தில் இருந்த பிரம்மதேவர் அவளை நோக்கி, சசுஷ மனுவின் மகளான ஜோதிஷ்மதியே, உன் தவம் வெற்றி அடைந்தது. இந்த தவத்தில் நீ பரிபூரணம் அடைந்து விட்டாய். நான் உன்னால் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ வரம் கேட்பாய் என்றார். பிரம்மதேவரின் வார்த்தைகளை கேட்டதும் ஜோதிஷ்மதி கழுத்தளவு நீரிலிருந்து வெளியே வந்தாள். அவள் பிரம்மதேவரை வணங்கினாள். அவள் அவரை புகழ்ந்து கைகூப்பி, இறைவா, நீங்கள் உண்மையிலேயே என் மீது பிரியமாயிருந்தால் 1000 முகமுடைய சங்கர்ஷ்ண பெருமான் என் கணவராக வர வேண்டும் என்ற வரத்தை எனக்கு அருளுங்கள் என்றாள். இதை கேட்ட தேவர்களுள் சிறந்தவரான பிரம்மதேவி, மகளே, உன் விருப்பம் கடினமானது. ஆயினும் நான் அதை நிறைவேற்றுவேன். வைவஸ்வத மன்வந்திரம் இன்றே துவங்கிவிட்டது. இதன் 27 சதுர் யுகங்களுக்கு பின்னர் சங்கர்ஷ்ண பெருமான் உன் கணவராகி விடுவார் என்று பதிலளித்தார். இதை கேட்ட ஜோதிஷ்மதி பிரம்மதேவரிடம், இறைவா, இது மிகவும் நீண்ட காலம். நீங்கள் அனைத்தையும் செய்ய வல்லவர். எனவே என் விருப்பத்தை விரைவாக நிறைவேற்றுங்கள். இல்லையெனில் நான் தேவர்களை சபித்தது போலவே உங்களையும் சபிப்பேன் என்றாள். ஜோதிஷ்மதி இவ்வாறு கூறியதும் பிரம்மதேவர் அந்த சாபத்தை கண்டு அஞ்சி ஒரு கணம் சிந்தித்த பின், இளவரசியே, நீ அனர்த்த தேசத்தின் அரசனான ரேவதனின் மகளாவாய். அவன் குஷஸ்தலி அரசனுக்குள் இருக்கிறான். அப்படியானால் இந்த பிறவியிலேயே உன் விருப்பம் நிறைவேறும். ஏனோ 27 சதுர்யுகங்கள் 1 மணி நேரம் போல கடந்து போகும் என்றார். இவ்வாறு ஜோதிஷ்மதிக்கு வரமளித்த பின் பிரம்மதேவர் அங்கிருந்து மறைந்தார். பின்னர் குஷஸ்தலி மன்னன் ரேவதனின் மனைவிக்கு அனர்த்த தேசத்தில் ஜோதிஷ்மதி பிறந்தாள்.
அப்போது அவளுக்கு ரேவதி என்று பெயரிடப்பட்டது. அழகு, நற்பண்பு, தாராள குணம் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்டவளும் புதிய தாமரை மலர்களை போன்ற விழிகளை உடையவளுமான ரேவதி திருமணத்திற்கு தகுந்தவளானாள். பின்னர் ஒரு நாள் ரேவத மன்னன் தன் மனைவியுடன் அந்தப்புரத்தில் அமர்ந்திருந்தான். அவன் அந்த பெண்ணிடம் பாசத்துடன், உனக்கு எத்தகைய கணவன் வேண்டும் என்று கூறுவாய் என்றான். இதனை கேட்ட ரேவதி உடனடியாக, எல்லோரையும் விட வலிமையானவரே எனக்கு கணவராக வர வேண்டும் என்று பதிலளித்தாள். இதை கேட்ட ரேவத மன்னன் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு தன் மனைவியுடன் தேரில் ஏறி நீண்ட ஆயுளும் வலிமையும் கொண்ட மணமகனை தேடி எல்லா உலகங்களையும் கடந்து பிரம்மலோகத்திற்கு சென்றான். அவன் அங்கு 1 மணி நேரம் தங்கினான். இதில் பூமியில் 27 யுகங்கள் நிறைவடைந்தன. மகாநந்தன் நாகலட்சுமியிடம், ராம்போரே, அந்த ரேவதி இன்னும் பிரம்மலோகத்தில் தான் இருக்கிறாள். நீ அவளுடைய உடலில் பிரவேசித்து அந்த பொறுப்பின் அவதாரமாக மாறுவாய். பின்னர் துவாரகை சென்று என்னுடன் ஆனந்தத்தை அனுபவிப்பாய் என்றான். பிரத்வீபாக முனிவர் கூறினார். நாகலட்சுமி மகாநந்தனின் இந்த வார்த்தைகளை கேட்ட அவள் தன் இறைவனான சங்கர்ஷ்ணனிடம் அனுமதி பெற்று பிரம்மலோகத்திற்கு சென்று ரேவதி வடிவம் எடுத்தாள். கௌரவர்களே, துரியோதனனே, பின்னர் பூமியின் பாரத்தை நீக்குவதற்காக எல்லா உலகங்களாலும் வணங்கப்படும் கோலோகத்திலிருந்து சங்கர்ஷ்ண பகவான் இறங்கினார். இதுவே பலபத்ரர் பகவானின் வருகையின் கதை. இதை நான் தங்களுக்கு கூறியிருக்கிறேன். அவர் எல்லா பாவங்களையும் அழிப்பவர் மற்றும் மிகவும் மங்களகரமானவர். யுவராஜரே, அடுத்து என்ன செவிமடுக்க விரும்புகிறாய்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பலபத்ர காண்டத்தில் உள்ள பிரத்வீபாக முனிவர் மற்றும் துரியோதனனுக்கிடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான ரேவதி உபாக்கியானம் என்ற தலைப்பு கொண்ட 4ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.